அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எஃப்டி பற்றி ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம். தயவு செஞ்சு பாருங்கள். அவங்க அதிகமாக வட்டி தர்றாங்க, அதே சமயம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அதில் பேசியிருந்தேன். அதோடைய டைட்டிலே ஹை ரிஸ்க் எஃப்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். காரணம் என்னென்னா, எனக்கு அந்த கம்பெனியில் எஃப்டி போட்டு அனுபவம் இல்லை. ரெண்டாவது, அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் இக்ரா AA தான் வச்சுருக்கிறாங்க, ஸ்டேபிள். அதனாலையும் அதே போல் அது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. பேங்க்கு தான் எப்பொழுதுமே சேஃபு, அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிகள். காரணம் என்னென்னா, பேங்க்லேயும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயும் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபினான்ஸ் கம்பெனியில் அது மாதிரி இருக்காது. பேங்க்லேயும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயும் நீங்கள் எஃப்டியை உடச்சிக்கலாம், இடையில பெனால்ட்டி 1% அந்த மாதிரி போடுவாங்க. பட் தேவைன்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஜென்ரலாக இந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், இடையில உடைக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் இருக்குது, இதுக்கான எஃப்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் நான் எந்த எஃப்டியை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மாதிரியே பஜாஜ் ஃபின்சர் அவங்களும் எஃப்டி தர்றாங்க, அதை பற்றி பேச போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்சம் வரைக்கும் தான் சேஃபு, இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதே இது HDFC பேங்க்கு, SBI பேங்க்கு, இல்லை ICICI பேங்க்கில் நீங்கள் போடுறீங்கன்னா, அவங்கெல்லாம் RBIயோடைய பக்கெட்டில், அதாவது சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க், டூ பிக் டு ஃபெயில் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் திவாலாகிறதுக்கு, இல்லை உங்களோட எஃப்டி காசை கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் சின்ன சின்ன ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் போடும் பொழுது, இப்போ உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரேட்டிங்லாம் அந்த BBB அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதாவது அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், அதாவது ஒவ்வொரு பேங்க்குக்கும் இப்போ லாங் டேர்ம் லெண்டிங்கு, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டு, பாண்டு, இதுக்கு எல்லாமே இந்த கிறிஸ்டல், இக்ரா மாதிரி நிறுவனங்கள் அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை. இப்போ ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா A1+ அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் A1+ கூட ஓகே தான். ஆனால் BBB அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாண்டு வாங்குறப்பையும் இதே ரேட்டிங் தான் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ரொம்ப டூ மச்சாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பேச போகிறது பஜாஜ் ஃபின்சரோடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டு. இது எனக்கு நம்பகத்தகுந்த ஃபிக்ஸட் டெபாசிட் தான். இவங்க வெளியில் சொல்கிறப்போ 8.85% பெர் ஆனம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பஜாஜ் ஃபின்சர்வு. ஆனால் நீங்கள் உள்ளே போய் கால்குலேட்டர்லாம் செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் குறையுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 8.85% அப்படிங்கிறது 25,000 வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டைரெக்டாக பஜாஜ் ஃபின்சர் பிரான்ச்சுக்கு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் எடுக்கும்போது, டிஜிட்டலாக எடுக்கும்போது மட்டும்தான் சில ஸ்பெஷல் எஃப்டிஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நெட்டில், வெப்பில் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 3வது இம்பார்ட்டன்ட் விஷயம், இவங்களுடைய ரேட்டிங்கு கிறிஸ்டல் AAA ஸ்டேபிள்னு இருக்குது. எனக்கு பஜாஜ் நிறுவனத்து மேலே எப்பொழுதுமே ஓரளவு நம்பிக்கை இருக்குங்க. ப்ளஸ் இவங்களுடைய கிறிஸ்டல் AAA ஸ்டேபிள் ரேட்டிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப டாப் மோஸ்ட் ரேட்டிங்கு. அதே போல் கம்பெனியோட ஸ்டாக்கும் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது, ஸ்ரீராம் ஃபினான்ஸும் ட்ரேட் ஆகுது. நம்ம பேரலாக கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், இல்லை ஆனுவல் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இந்த எஃப்டியும் ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக கிறிஸ்டல் AAAனா அவ்வளோ சீக்கிரம் ரிஸ்க் வந்துடாதுங்க. ஆனால் பாண்டில் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். திவான் ஃபினான்ஸ் ஹவுசிங் அப்படிங்கிறவங்க பாண்டு போட்டு AAA கிறிஸ்டலே தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கம்பெனி திவாலாச்சு. இது 1-2 இன்சிடென்ட் அப்பப்போ நடக்குங்க. ஆனால் RBI, SEBI இவங்கெல்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இவ்வளோ தூரத்துக்கு ஒரி பண்ண தேவையில்ல. நான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு பஜாஜ் ஃபின்சர் மேலே, கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது. நான் காசு இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. காசு வந்தால் இந்த எஃப்டி நீடு எனக்கு இருந்துச்சுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி ஆலோசிப்பேன்.
உங்களுக்கு இந்த பஜாஜ் ஃபின்சர்வ்லையும் வந்து எஃப்டி இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸு, இந்த மாதிரி நல்ல பாப்புலரான கம்பெனிஸ். ஏன் இது பாப்புலரான கம்பெனிஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது நிஃப்டி 50க்குள்ளே இருக்குது. அப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸும் நிஃப்டி 50க்குள்ளே இருக்கே, இப்போ தானே ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க. எஃப்டினாலே ஓரளவு சேஃப் தான். உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் எபிலிட்டி ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முதலீடு பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக பஜாஜ் ரிலேட்டட், பஜாஜ் ஃபின்சர்வ், அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்க எஃப்டி கொடுத்தாங்கன்னா நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி போடுவேன். ப்ளஸ் இவங்களுடைய ரேட்டிங் வந்து கிறிசல் AAA, அவங்க இக்ரா AA அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்லிக்கிறேங்க. சரி, இந்த எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8.85% வந்து 25,000 வரைக்கும் தான் டெபாசிட்டு. நீங்கள் மினிமமாக டெபாசிட் போடணுன்னா 15,000 இருக்கணும் உங்கள் கையில். 15,000 இருந்தால் தான் பஜாஜ் ஃபின்சர்வுக்கே போக முடியும். அதுக்கு கீழெல்லாம் எஃப்டி நாட் அலோடு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய புரிதல். ரெண்டாவது, சேம் கான்செப்ட் இங்கேயும் அப்ளை ஆகும். அதாவது என்னென்னா, இது ஃபினான்ஸ் கம்பெனி, அதனால் அந்த 5 lakh இன்சூரன்ஸ் கிடையாது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இடையில உடைக்க முடியுமான்னு தெரில. நீங்கள் ஆனால் வந்து நெட்டிலேயே வந்து சேட் பண்ணியோ இல்லை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியோ இதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை சைட்டில் போட்டிருந்தாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டில் டிஜிட்டலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு சில எஃப்டிஸ், ஸ்பெஷல் எஃப்டியெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விசிபிளாக இருக்கும், தெரியும். நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா ரெகுலர் எஃப்டி தான் போடுவாங்க. அதோடைய வட்டியெல்லாம் 7.8 அந்த மாதிரி தாங்க இருக்குது, பார்த்துக்கங்க. இப்போது இந்த டிஜிட்டல் எஃப்டிக்குமே பாருங்கள், ஸ்டார் போட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருக்காங்க. அவங்க சைட்லேயே வந்து கால்குலேட்டர் இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, எந்த பீரியடுக்கு, இவங்களும் ஃப்ளெக்சிபிளாக கொடுக்குறாங்க. மந்த்லி, குவார்ட்டர்லி, செமி ஆனுவலி அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பார்த்துக்கங்க. நான் ரீசெண்டாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பற்றி பேசுனதுனால ரொம்ப வந்து டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் இது பெட்டர் சேஃப்டி ரேட்டிங் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இந்த ஸ்லைடில் 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன வட்டி தர்றாங்க, அதாவது பஜாஜ் ஃபினான்ஸ் டிஜிட்டல் எஃப்டி 3 கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. ரெகுலர் எஃப்டி, ஃபினான்ஸ் டிஜிட்டல் எஃப்டி 25,000 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃப்டி கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ரேட்டு, நார்மல் பீப்புளுக்கு ஒரு ரேட்டு, உமனுக்கு கூட வந்து வச்சுருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து 0.10% இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 0.40% வந்து சீனியர் சிட்டிசனுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் டெர்னர்லாம் வந்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்பெஷல் டெர்னர் ஃபார் எக்ஸாம்பிள் 42 monthsக்கு எடுத்திங்கன்னா அட் மெச்சூரிட்டி வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சார்ட்டை பார்த்துக்கங்க, உங்களுக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைக்கும். பஜாஜ் ஃபின்சர்வ் சைட்டில் போயிட்டு இந்த கால்குலேட்டரையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் பஜாஜ் ஃபினான்ஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா?